வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவில் நல்லா பஞ்சு பஞ்சா நூலான இடியாப்பம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் சாப்பிட்ட வரதுக்காக வீடியோக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். மெஷரிங் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். அரிசி மாவை நம்ம லைட்டாக வறுத்துட்டு செஞ்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு இடியாப்பம் காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் மாவு சூடு ஏறினா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவு நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்க்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு இடியாப்பம் ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது வறுத்த அரிசி மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கொதிச்ச இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். தண்ணி கூடவோ குறையவோ இருக்கும். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன். எனக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. மாவு பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது நமக்கு பதம் கரெக்டாக இருக்குது. 1/2 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு மீந்திருக்கு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடு ஆறினதும் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடு ஆறி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. நான் இடியாப்பம் செய்கிறதுக்கு அச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. மாவு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் இட்லி பிளேட்டில் துணி போட்டு இடியாப்பம் ரெடி பண்ணிக்கிறேங்க. நமக்கு மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிழிய வருது. மாவு ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா நமக்கு பிழியறது கஷ்டம். இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், வேகட்டும். இப்போது ஒரு ட்ரிப்பு இடியாப்பம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நமக்கு துணியில் கூட ஒட்டவே இல்லை. கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் பால் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. இதுக்கு வெஜிடபிள் குருமா, மட்டன் சால்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.